கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் செய்ய வேண்டும். ஆமென். சோர்வு என்பது மனதிலும் சரீரத்திலும் ஏற்படக்கூடியவைதான். ஆம், நமக்கு வெகு தூர பயணம் முடிந்ததும் சோர்வு ஏற்படும். வாகனம் ஓட்டி முடிந்ததும் சோர்வு ஏற்படும். வேலை முடித்து வீடு திரும்பியதும் சோர்வு ஏற்படும். இப்படி சோர்வு பல விதங்களில் உண்டு. குறிப்பாக சோர்வு 2 தன்மைகளை உடையது. ஒன்று சரீர சோர்வு, அடுத்து மனதின் சோர்வு. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது ஒரு விதவை பற்றி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவள் மனம் சோர்ந்து போகாமல் மறுபடியுமாய் அந்த பட்டணத்தின் நியாயாதிபதியிடம் போய் அலட்டுகிறாள். கடைசியில் நியாயம் பெறுகிறாள். இவள் செய்ததும் ஒருவித பிரேயர் தான், மன சோர்வடையாமல் ஜெபித்தல். இன்று நாம் எப்படி ஜெபிக்கின்றோம்? மன சோர்வுடன் ஜெபிக்கின்றோமா, ஆவலோடு ஜெபிக்கின்றோமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் ஜெபிக்கின்றோம்? எல்லா நேரங்களிலும் ஜெபித்தல் நல்லது. முக்கியமாக அதிகாலையில் எழும்பும்போது, இரவு படுக்கை செல்லும் முன்பு தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துதல் மிக அவசியம். அதிகாலை ஜெபித்தல் நல்லதா என்றால், அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும் என்றும் உள்ளது. தேவ வழி நடத்துதல் மூலம் நாம் அனுதினமும் நடத்தப்பட வேண்டும். ஜெபிக்க தடைகள் உண்டு. சரீர சோர்வு ஏற்படும் போது சோம்பேறி சொல்வது நேரம் இல்லை என்று பிரச்சனைகள் வரும்போது சுயமாக செயல்பட்டு தேவனையும் மறந்து விடுவது. இன்று அநேகர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தருவதே கிடையாது. ஜெபம் கேட்கப்பட இயேசு சொன்ன சீக்ரெட் என்ன? நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்னது போல, இயேசு சொன்னது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு அழகிய ஜெப டிப்ஸ் தான் அது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமது மனசாட்சியிலும் மனதிலும் சரி சரீரத்திலும் சரி சோர்வு அடையாமல் அந்த விதவை போன்று இருத்தல் வேண்டுமாம். ப்ரேயர் செய்ய நேரமில்லை என்று சொல்லாமல் எல்லா நேரங்களிலும் தேவனை நினைத்து நன்றி என்று ஸ்தோத்திரம் சொல்லும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் சோர்வு அடையாமல் ஜெபிப்பதும் மிக மிக அவசியம். ஆமென். God bless you.